ஷிம்ஜித்தா அரெஸ்டட். பல பேருக்கு இந்த விஷயம் சந்தோஷமாகவும் சில பேருக்கு இந்த விஷயம் வருத்தமாகவும் கூட இருக்கலாம். இதில் வந்து ஷிம்ஜித்தா அரெஸ்ட் ஆனதுனால ஷிம்ஜித்தா மேலே தான் தப்பு அப்படின்னு ப்ரூவ் ஆகி அவங்க வந்து அரெஸ்ட் ஆகலை. அவங்க மேலே வந்து இப்போ ஒரு உயிர் போயிருக்கு அப்படிங்கிறனால அவங்க ஃபேமிலிக்கு இருக்கிற லாஸ்னால அவங்க கொடுத்த கேஸ்னால அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஃபர்தராக வந்து இப்போ 14 days ப்ரிசன் அப்படின்னு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் யோசித்த ஒரு விஷயம், இப்போது இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கங்கிறதுக்காக முழு தப்புமே வந்து ஷிம்ஜித்தா மேலே தான், தீபக் மேலே தப்பே இல்லை அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க, நான் வந்து வீடியோ எடுக்கிறேங்கிறத பார்த்து தெரிஞ்சு அவர் வந்து அதே மாதிரி பேட் டச் பண்ணிகிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் தான் எனக்கு டவுட். இப்போ என்னை வந்து நான் வந்து ஒரு தப்பு பண்ணுறேன், என்னை வந்து வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நான் அது பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய டவுட் தான். ஸோ அந்த மாதிரியான சில டவுட்ஸ்னால தான் அவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தோணுது அப்படின்னு தோணுச்சு. ப்ளஸ் வந்து இப்போ என் மேலே தப்பே இல்லை அப்படின்னா நான் ஓடி ஒழியணும்னு அவசியமே இல்லை. இவங்க வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. பட் போலீஸ் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறது வந்து தீபக்கோட ஃபேமிலி தான். அதனால தான் வந்து ஷிம்ஜித்தா வந்து இப்போ அரெஸ்ட் ஆகிருக்காங்க. நீங்கள் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் போலீஸ் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விசாரிக்கும் போது இந்த பஸ் கண்டக்டர், டிரைவருக்கு யாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாது, யார்கிட்டையுமே அவங்க கம்ப்ளைண்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சிசிடிவி மூலயமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் இப்போ வந்து அவங்கள வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து இப்போ இதுக்கப்புறம் தான் தெரியும் தீபக் மேலே தப்பா இல்லை வந்து ஷிம்ஜித்தா மேலே தப்பா அப்படின்னு. பட் தப்பில்லைன்னா நம்ம எதுக்கு ஓடி ஒழியணும், இல்லை என் மேலே தப்பில்லை நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு நான் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க இருந்திருக்கலாம். பட் அவங்க ஓடி ஒழிஞ்சதே வந்து ஒரு பெரிய தப்பாக தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்து நான் தீபக் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லலை, மேபி தீபக் கூட தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் அது தெரியாமல் நடந்திருக்குமோன்னு தோணுச்சு. பிகாஸ் இப்போது ஒரு பொண்ணாக எனக்கு இது நடந்துருந்துச்சு அப்படின்னா, என் மேலே ஒருத்தவங்க கை வைக்கிறாங்க, என் மேலே வந்து ஒரு பேட் டச் பண்ணுறாங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவேனான்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எல்லா பொண்ணுங்களுமே அந்த தீபக்காக பேசுகிறதுக்கு காரணம், பசங்களும் சரி தீபக்காக பேசுகிறதுக்கு காரணம், ஒரு பேட் டச் பண்ணும்போது ஒரு பொண்ணோட ரியாக்ஷன் இப்படி இருக்காது, இது வந்து கரெக்டான ரியாக்ஷன் கிடையாது அப்படிங்கிறது தான். மேபி அந்த வீடியோவில் இருக்கிறது உண்மையாகவே இருந்தாலும் அது தெரியாமல் கூட நடந்திருக்கலாம். தெரியாமல் இப்போ பஸ்ஸில் போயிட்டே இருக்கும், ஒருத்தரோட கை என் மேலே படுதுன்னா அது தெரியாமல் பட்டா எப்படி இருக்கும், தெரிஞ்சு பட்டா எப்படி இருக்குங்கிற டிஃப்ரென்ஸ் நம்ம மேலே கை படும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வந்து பார்த்து அனலைஸ் பண்ணி இதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் ஒருத்தர் மேலே பழிய போடணும்னு நினைக்கிறேன். ஸோ ஷிம்ஜிதாக்கான முடிவு இன்னும் கிடைக்கல.